ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு 5 கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இரும்பு சட்டியை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். அது நல்லா திக்காக மாறினோடனே நம்ம 2 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை நல்லா இலக்கம் கொடுத்து வரும்போது நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடைசியாக நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் சுருள சுருள வர வரைக்கும் கலந்து விட்டு எடுத்தால் அருமையான